ஸ்ரீமதே கோபாதேசிய மகாதேசிகாய நம. ஸ்ரீமத் கோதாயை நம. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யம் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தினாய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாரிவராய் அம்பரும் ஊடரு தோங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காதேந்திராய் செம்பர் கழி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. அடுத்து உள்ளே போயாச்சு, கதவை திறந்து வழி விட்டுட்டா உள்ளே போயாச்சு. உள்ளே போன உடனே அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் அப்படின்னா பஞ்ச காலத்தில் இவன் என்ன பண்ணுவான்னா, நந்தகோபாலன் எல்லாத்துலேயும் ஒரு சேமிப்பு கிடங்கு வச்சுருப்பான். தீர்த்தத்துலேருந்து சேமிப்பு கிடங்கு வச்சுன்னு இருப்பானா. அந்த மாதிரி அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலத்தில் எதாக இருந்தால் வந்தவுன்னு ஃபேஸ் பண்ணுறா இல்லையா, அப்போல்லாம் வரத்துக்கு வருமுன் காப்போம் என்பது திட்டம் அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. ஏதோ இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பேனர் போட்டுக்கிறா இல்லையா, அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும். அந்த மாதிரி என்னென்னா, உடுக்கிறதுக்கு ஆடை கட்டாயம் வேணும். வெள்ளத்தில் பெருவெள்ளத்தில் போயிட்டாலும் கஷ்டம் இல்லை, ஈயல் அடித்து அதில் ஏதானு தீ பற்றிட்டு எரிஞ்சு போய் எடுத்ததுனாலும் அப்பையும் உடை வேண்டும் அவளுக்கெல்லாம். அம்பரமே தண்ணீரே, தீர்த்த வசதி எந்த காலத்துலையுமே வேணுங்கிறது இருக்குது. அந்த காலத்தில் நிறைஞ்சிருந்தது. அப்போ கூட சில சமயம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருங்கிறதுக்காக தான் சொல்கிறான். சோரே அரஞ்செய்யும். அப்போ இந்த அளவுக்கு மீறி மழை பெய்யச்சியும், அளவுக்கு மீறி எல்லாம் இழந்துட்டு நிற்க செய்யும். அவளால் ஒன்றும் பண்ண முடியாது காரியங்கள். அப்போ இவன் ராஜா தான் ரட்சணம் பண்ணணும். அப்பேற்பட்டதான ராஜாவான் இவன். எல்லாரையும் கையில் வச்சு தாங்கிறான். நந்தகோபாலா எழுந்தனாய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவலக்கே எம்பெருமாட்டிய யசோதார் இவராய். அப்படி அவனை எழுப்பிடுவோன்னா அடுத்தது யசோதை படுத்துன்னு இருக்காங்க. கண்ணனுக்கு இத்தனை பேர் காவல். அடுத்தது தாய் எங்கே படுத்துன்னு இருக்கா. கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. இப்படி அந்த ஆயர் கூட்டத்துக்கே குலவிளக்கம். அவ கொழுந்தான். என்னென்னா, கொடியோட கொழுந்து பார்த்தா தெரியும். கொடிக்கு எதாவது ஆபத்துன்னா கொழுந்து தலை சாய்ச்சிடும், மேலே தலை சாய்ஞ்சி போடும். அதனால் சீக்கிரம் சரியாக காப்பாற்றணும், மருந்து அடிச்சு அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி ஆயர்குலத்துக்கு ஒன்றுன்னா யசோதை ரொம்ப கவலைப்படுவாள். எம்பெருமாட்டி யசோதார் இவராய் அம்பரும் ஊடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதேந்திராய். கிருஷ்ணனையே எழுப்புறா. என்னென்னா, ஒரு காலத்தில் இந்த ஓங்கி உலகந்த உத்தமனா அப்படி திருவிக்கிரமாக காரியம் பண்ணியே எல்லா உலகத்தையும் அளந்தையே. அப்போ கீழே இருக்கிற பூமியில் அளக்கச்சே எல்லா ஜீவராசிக்கும் உன் தலையில் உன் திருவடி விழுந்ததே. அவளுக்கே அருளச்சே, எங்களுக்கு அருளக்கூடாதான் பிரார்த்திக்கிறாளாம். அப்போ கிருஷ்ணன் கஞ்சாடை காமிக்கிறான், பக்கத்தில் பாருன்னு. செம்பற்கள்ளி செல்வா பலதேவா. இங்கே பலராமர் படுத்துட்டு இருக்காருங்க. என்னென்னா, ஆச்சாரியனை முன்னிட்டு தான் எம்பெருமான் அடையணும். அதனால ஆச்சாரியனை முதல்ல பாருங்கிறார். ஆச்சாரிய ஸ்தானத்தில் பலதேவன் இருக்காங்க. உடனே செம்பற்கள்ளி செல்வா பலதேவா. இவன் கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடி 6 குழந்தைகள் பரலோகத்துக்கு போயிடுத்து. பிறந்த உடனேயே கம்சன் கொன்னுட்டான். இந்த 7ஆவதாக இந்த பலதேவர் பிறந்தவன அந்த வயிற்றில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் நீக்கினாராம், தோஷத்தை நீக்கினாராம். அதனால கிருஷ்ணனுக்கு ஏதும் ஆகலையாம். 8ஆவது அப்படி வசதியாக அவதாரித்தானாம். உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய். அதுக்கப்புறம் 2 பேரையும் சேர்த்து எழுப்புறாளாம். இப்படி அண்ணா தம்பிகள் 2 பேரும் சேர்ந்து எழுந்துட்டேன்னா எங்களுக்கு காரியம் நடக்கும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாராம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும். ஏன் இந்த இது பயப்படுறான்னா, சோனித நகரம்னு பலிச்சக்கரவர்த்தியோட நகரம். பானாசுரன் அவனோட பிள்ளை. அவனுக்கு உஷைன்னு ஒரு பொண்ணு. அவள் தன்னை கனவுலேயே அனிருத்தன்னு கிருஷ்ணனோட பேரனை காதலிக்கிறான். அவளோட நண்பி என்ன பண்ணுறாளா, நண்பி இல்லையா, அவள் என்ன பண்ணுறாளா, கட்டிலோட மாயினால கட்டிலோட இந்த அனிருத்தனை தூக்கி கல்யாணம் பண்ணிட்டாளாம். அதனால இங்கே கிருஷ்ணனை எழுப்புறதுக்கு உள்ள அனுப்புறதுக்கு பயப்படுறாளாம். அப்படி எம்பெருமான் மேலே பயபக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும் காமிச்சு தராளாம். அம்பரமே தண்ணீரே. நாராயண நாராயண நாராயணா.